சென்னை பெரியமேடு சுற்று வட்டாரத்தில் தங்கியுள்ள மக்கள் தங்களுக்கு வீடு வழங்க கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். வீடு வழங்க கோரி தலைமை செயலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை பெரியமேடு சுற்று வட்டாரத்தில் தங்கியுள்ள மக்கள் தங்களுக்கு வீடு வழங்க கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வீடு வழங்க கோரி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் ரிப்பன் மாளிகைக்கும் இடையில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நடைமேடையில் வசித்து வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கவினா இணைப்பில் இருக்கிறார். கவினா, அங்கு முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். சென்னை தலைமை செயலகத்திற்கு முன்பாக 100க்கும் மேற்பட்ட மக்கள், அதாவது 60 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் கூடியிருந்ததால் சற்று பரபரப்பாக காணப்பட்டது. அதாவது சென்னை தலைமை செயலகத்திற்கு எதிரே உள்ள வாகனம் நிறுத்தும் இடத்தில் 100க்கும் மேற்பட்ட பெரியமேடு பகுதியை சேர்ந்தவர்கள் தாங்கள் தங்குவதற்கு வீடுகள் இல்லை என்றும், மேலும் தமிழக அரசு தங்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்று கூறியும் கையில் மனுக்களை வைத்துக் கொண்டு வாகனம் நிறுத்தும் இடத்தில் கூடியிருந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் ரிப்பன் மாளிகைக்கும் இடையில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டு காலமாக வசித்து வருவதாகவும், வீடுகள் இல்லாமல் அவர்கள் பிளாட்பாரத்திலேயே தங்கி வசித்து வருவதாகவும் அவர்கள் கூறி வந்தனர். மேலும் இவ்வாறு பிளாட்பாரத்தில் வசிக்கும் இந்த மக்களுக்கு தங்கும் வீடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் என ஏதுமே இல்லாமல் பல ஆண்டு காலமாகவும் அவர்கள் தவித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் இரவு நேரங்களில் பிளாட்பாரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் போதை இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள் என எதுவும் பார்க்காமல் அருகில் வந்து இருப்பதாகவும் தொல்லை கொடுப்பதாகவும் தொடர்ந்து அவர்கள் கூறி வருகின்றனர். எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் அது அவர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருந்து வருவதாகவும் அவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் தற்பொழுது பிளாட்பாரத்தில் தங்கி இருப்பவர்கள் என்பதனால் கழிப்பறை வசதிகள் கூட என எதுவுமே இல்லாததனால் இரவு நேரங்களில் இயற்கை உபாதைகளுக்கு சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை செல்லும் நிலைமைக்கு ஆளாகி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பகல் நேரங்களில் ரிப்பன் மாளிகையில் உள்ள பொதுமக்கள் கழிப்பறை பயன்படுத்துவதாகவும் அவர்கள் கூறி வந்தார்கள். மேலும் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் வசிக்கும் அவர்களுக்கு எத்தனை ஆட்சி வந்தாலும் எத்தனை ஆட்சி வந்து அவர்கள் மனு கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் வாடகை வீட்டில் தங்கும் அளவிற்கு அவர்களின் பொருளாதார வசதியின் அப்படி எதுவும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அனைவரும் வீட்டு வேலைகளுக்கு செல்பவர்கள், எங்கள் மாதம் வருமானமே 3000 4000 என்பதுதான். இதை வைத்துக் கொண்டு வாடகை வீட்டில் எல்லாம் தங்கி எங்களால் வசிக்க முடியாது என்றும் அவர்கள் கூறி வந்தார்கள். மேலும் இந்த ஆட்சியில் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி தங்களுக்கு வீடு அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் குழந்தைகளோடு கையில் மனுவை வைத்துக் கொண்டு குழந்தைகளின் கையில் விஜய் மாமா வீடு தாங்க என்று எழுதப்பட்ட வாசகங்களுடன் அவர்கள் இங்கு தலைமை செயலகம் முன்பு கூடியிருக்கிறார்கள். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி கவினா.